நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தது அரண்மனையில வாழ்ந்து ரொம்ப கொடுமையா சாகணும்னு விதிக்கப்பட்ட என் அம்மாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணுன்றதுக்காக தான். மணி மாளிகையில பஞ்சு மெத்தையில ரொம்ப சந்தோஷமா வாழ வேண்டிய என்னுடைய பாட்டி இப்போ ஒரு குடிசையில கால் உடைஞ்ச கட்டில்ல இருட்டுக்கிட்டயும் எவங்கிட்டயோ போராடிட்டு இருக்காங்க. சொந்த குடும்பத்துல போய் செத்து போகணுன்ற அந்த வயசான பாட்டியோட ஆசையை சாதிக்கணும்னு தான் நான் என்னோட உயிரை பணைய வைக்கிறேன். அதை விட முக்கியமானது, வாரிசுகளை அடிச்சு தொடத்து விட்டுட்டு அதிகாரத்தை கைப்பற்றணும்னு அருகதே இல்லாத என்னோட எதிரிகளை என் அம்மாவோட வீட்டில இருந்து அவங்கள அடிச்சு துரத்தி அந்த வீட்டை நான் கைப்பற்ற போறேன். இங்க பாரு, நீ ஒருத்தி மட்டும் மனசு வச்சா அந்த காரியத்தை சாதிச்சிடலான்னு உனக்கு தோணுதா? அதுக்கு நான் தான் இருக்கேன் பாட்டி. கோடிக்கணக்கான சொத்து இருக்க அந்த வீட்டோட ஒரே ஒரு வாரிசு நான் மட்டும்தான், இந்த கிருஷ்ணா தான். புலி மாதிரி பதுங்கி இருந்து எதிரியோட நடவடிக்கையை தொடர்ந்து கண்காணிச்சு நம்ம வேட்டையாடுறது தானே நமக்கும் உண்டான ஒரு முக்கியமான வேலை. உன்னோட கோபம் எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா நீ பொண்ணுங்கிறத மறந்துடாத. உனக்கு உதவி செய்ய ஆளு யாருமே இல்லை. சுத்தி இருக்கிறத அடையணுங்கிறதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற அந்த மோசமான கூட்டத்துக்கு நடுவுல போய் நீ என்னம்மா செய்ய முடியும்? உன்னோட உரிமைய நீ குடுங்கன்னு கேட்டா அவங்க கொடுத்துருவாங்களா? இல்ல அதனால உனக்கு ஆபத்து இருக்காதா? நான் தான் எல்லாத்துக்கான வாரிசுன்னு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போனா அவங்க என்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. அதனால நான் என்னுடைய வீட்டுக்கு போறது வேற ஒரு பேர்ல. யாருக்குமே தெரியாத, யாரும் இல்லாத, வாழ்றதுக்காக என்ன வேஷம் வேணா போட தயாரா இருக்க ஒரு வேலைக்காரியா. கிருஷ்ணா, என் லக்ஷ்மி அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, பெண்ணோட சக்தி கைக்குள்ள இல்ல அவ மனசுக்குள்ளன்னு. அவளோட ஆயுதம் சகுனமும் அவளோட புத்தியால தான். பொண்ணு கோவப்பட்டா கோவப்பட்டது தான். உன் குடும்பத்தோட சொத்தை திருடி வச்சிருக்கிறது ஒரு மோசமானவங்கிறத நீ மறந்துட. தீமையோட வெற்றி அது எப்பவும் நிரந்தரமானது இல்ல பாட்டி. அது இல்லாம ஆக்கிறதுக்கு ஒரு நாள் நன்மையோட விடியல் கண்டிப்பா உருவாகும். தயவு செஞ்சு நீங்க என்ன தடுக்காதீங்க, என்னை போக விடுங்க பாட்டி. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. கிருஷ்ணாவோட வீட்டுக்கு போகிறதுக்கான அவகாசமோ சுதந்திரமோ அவளுக்கு இருக்கு. போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அதுக்காக அதில் இருக்கிற பிரச்சனைய அவளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல. அவ ஒரு சின்ன பொண்ணுங்க. இந்த சின்ன வயசுல அவளுக்கு அவசர அவசரமா எதையோ பண்ண தோணும். ஏதோ ஒரு ஊருக்கு போய் சண்டை போடும்போது அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நாம தாங்க பதில் சொல்லியாகணும். நீங்க போய் கிருஷ்ணா கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. அந்த ஊருக்கு போய் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டது நீங்க தானுங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. கிருஷ்ணா போறதா முடிவு எடுத்துட்டா. என்னம்மா இதெல்லாம்? உனக்கு எந்தவித ஆபத்து இல்லாம இருக்க நாங்க கண்ணு கருத்துமா இருக்கும்போது நீ அதை கண்டு காணாம இருக்கிறது நல்லாவா இருக்கு? நீ உன்னோட குடும்பத்துக்கு போய் ஆகணும்னு நினைச்சீன்னா நாம அதை பத்தி பேச வேண்டியவங்க கிட்டலாம் பேசி சட்டப்படி இந்த விஷயத்தை என்னன்னு பார்க்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போய் உன்னால என்னம்மா பண்ண முடியும்? எந்த தைரியத்துல நாங்க உன்னை தனியா அங்க அனுப்புறது? வேற ஒரு மார்க்கத்துல என்னால அங்க போக முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தாத்தா சாகும்போது என் பேர்ல எழுதி வச்ச அந்த பத்திரம் கையில கிடைக்காம நம்மளால சட்டப்படி வேற எந்த செயலியும் பண்ணவே முடியாது.
ஆள் மாறாட்டம் பண்ணி நீ அந்த பத்திரத்தை எடுக்க போறேன்னு சொல்ல வர்றியா என்ன? ஆமா, என்னால மட்டும்தான் அது முடியும். அது எனக்கு சேர்ந்ததுனால அந்த பத்திரத்தை எடுக்கக்கூடிய சக்தியை கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் அங்க போலனா அவங்க ஆளுங்க என்னை தேடி கண்டுபிடிச்சு என்னை இல்லாம கூட பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பத்திரம் என் கையில கிடைச்சாதான் என்னால இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியும். அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த ஊருக்கு வந்து யாராலையும் உன் மேல கைய வைக்க முடியாதுன்னு நாங்க உறுதியா சொல்லுவோம். ஆனா இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. இல்ல அத்தா, இந்த வீட்டாலையும் ஊராலையும் என்னை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டில இருந்து வரவங்க என்னை கண்டுபிடிக்க முடியலனாலும் மேலங்குளத்துல இருக்க எதிரிகள் என்னை கண்டிப்பா அவங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. கோடிக்கணக்கான சொத்துக்கு நான் வாரிசுன்னு தெரிய வரும்போது மேலங்குளத்துக்காரங்களுக்கு என் மேல பகை இன்னும் அதிகமாகும். நான் எக்காரணத்து கொண்டும் அவங்கள விட மேலே போகாம இருக்கிறதுக்கு என்னோட எதிரிகள் ஒன்னா நின்று என்ன இல்லாம பண்ணி அந்த சொத்தை அவங்க பிரிச்சுப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நான் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? நாளைக்கு அங்கே போகிறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சமூகம் பெருக்கிற ஒரு ஆள் அவர் தான் எனக்கு உதவி பண்ண போகிறாரு. அவர் தான் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. அது வரைக்கும் சங்கீதா என் கூட வருவா. நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நாளைக்கு நானும் உன் கூட வரேன் அந்த சண்முகத்தை பார்க்க. அது வரைக்கும் என்ன நடக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. ஆமா, அதையாவது நம்ம பண்ணணும். உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கான பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு கிருஷ்ணா. சரி, அங்கே வரைக்கும் வரதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னை தனியாக விட்டுறணும். நான் இங்கே திரும்ப வர வரைக்கும் என்னை தேடிட்டு அங்கே யாரும் வராதீங்க. பாட்டி, நீங்க வருத்தப்பட வேண்டாம். நான் ஒரு பெரிய லட்சியத்துக்காக போறேன். என் அப்பாக்கும் அம்மாக்கும் கொடுக்காத எல்லாத்தையும் நான் வாங்க போறேன். அவங்களால அனுபவிக்க முடியாத சௌபாக்கியங்களை நான் அனுபவிக்க போறேன். அவங்க என் தங்கச்சி, அப்புறம் லக்ஷ்மி அம்மா, அவங்க ஒரு சக்தியா என் கூடவே தான் இருப்பாங்க பாட்டி. அப்படி இருக்கும்போது எதுக்காக பயப்படணும்? தெரியாத ஊரு, தெரியாத ஜனங்க, அவங்க கிட்ட போய் அடிமை மாதிரி நீ கஷ்டப்படணும் மாமா. கஷ்டப்படாம ஏதாவது சம்பாதிக்க முடியுமா பாட்டி? என் அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாரிச்சாங்கன்னு தெரியும்ல. அந்த அம்மா எனக்கு கொடுத்த சக்தி இப்போ இருக்கு. என் மக உயிரோட இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஆனா இப்போ உனக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம். உங்களோட மனசு பிரார்த்தனையும் இருந்தா மட்டும் போதும். இதுக்கப்புறம் எதையும் சம்பாதிக்க முடியலனாலும் என் அம்மா பிறந்து வளர்ந்து அந்த வீட்டில இருந்து சாகிறதுக்கான பாக்கியமாவது எனக்கு கிடைக்குதுல்ல பாட்டி. போதும். ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது இந்த மாதிரியா கிருஷ்ணா பேசுவாங்க? நீ ஒரு விஷயத்த பண்ண போறன்னு முடிவு பண்ணி கிளம்பிட்ட. இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இவளை அனுப்பி வைங்கம்மா. ஆமா, யுத்தத்துக்கு போற ஒரு போர் வீரனோட மனசுல வெற்றி அடையணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். எதிரிகளை அழிக்கிறதுக்கு அவனோட சக்தியே போதும். இவ கண்டிப்பா ஜெயிச்சு வருவாமா. பிறந்த நாட்டை எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு போர் வீரனுக்கான வீரமும் கோபமும் தான் பிறந்த வீட்டை காப்பாத்தணுங்கிற அந்த தைரியம் இவகிட்ட இருக்கு. அதனால கண்டிப்பா கிருஷ்ணா ஜெயிச்சிருவா. சரி கிருஷ்ணா, நீ தைரியமா போயிட்டு வா. இந்த பாட்டியோட பிரார்த்தனை எப்பவும் உன் கூடவே இருக்கும்.
நீ ஜெயிச்சுட்டு வரணுங்கிறது தான் இப்போ என்னோட ஆசை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. உங்களை மறக்க மாட்டேன். எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்சப்போ ஒரே ஒரு ஆள் தான் எங்களை அரவணைக்கிறதுக்காக எங்களை தேடி வந்தாங்க. அது நீங்க தான் அத்தை. இத பாருமா, நாங்க 2 பேருமே நாங்க பெத்த பொண்ணு மாதிரி தான் உன்னை பாக்குறோம். என்னோட பசங்க உன்னை தேவையில்லாம பேசி உன் மனசை எதுவும் கஷ்டப்படுத்திருந்தா அவங்க உன் கூட பிறந்தவங்கன்னு நினைச்சு அவங்க எல்லாரையும் மன்னிச்சிடுமா. எனக்கு யாரு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை அத்தை. இங்க இருக்கிற எல்லாருமே நான் நினைச்சதை விட எனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்கீங்க. ஆனா அவங்க யாரும் இல்லாதப்பதான் நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. எல்லார்கிட்டயும் என் நன்றியை சொல்லிடுங்க. அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், நீ வாமா. இதுக்கப்புறம் லேட் பண்ணோம்னா அங்க போறதுக்கான பஸ் போயிடும். நான் போயிட்டு வரேன் பாட்டி. வாமா. கிருஷ்ணா 10 மணிக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு போனா. ஆனா இன்னும் வரல பாட்டி. கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா, வராம இருக்க மாட்டா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்தாங்கன்னா கிருஷ்ணாவால வர முடியாம கூட போலாம். அதான் பயமா இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட்டோட சங்கீதா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு மட்டும் நாம போகலன்னா இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு என்னைக்குமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பாட்டி. வந்துட்டா? ஆமா, அவ வந்துட்டா. உள்ள வா கிருஷ்ணா. இப்பதான் நாங்க உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாங்க. ஏம்மா, இவர் யாருமா? இவரு கோவிந்தன் மாமா. வணக்கம்மா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல. வணக்கங்க. இங்க வசதி வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைவுதான். அட பரவாயில்லங்க, நீங்க அங்கேயே உட்காருங்க. இங்க நடக்கிற விஷயங்களை கிருஷ்ணா சொல்லிதான் எனக்கு தெரியும். மாமா என் கூட அங்க வரைக்கும் வரதா சொல்றாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாமே. கிருஷ்ணா கூட நீங்க போறத யாராவது பாத்துட்டாங்கன்னா? அப்போ அவ்வளவு தூரம் கிருஷ்ணா தனியா தான் போகணுமா? இல்ல, சண்முகண்ணா வர வரைக்கும் சங்கீதா கூட போவா. அப்புறம் அவ அங்க இருந்து திரும்ப வந்துடுவா. அப்படின்னா அவங்க கூட நானும் போயிட்டு வரேனே. நான் கூட போறதுனால பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்குன்னு சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கு இல்லையா. நம்ம கவனிக்காம விட்டதுனால தான் தப்பு நடந்திருக்குன்னு நமக்கு தோணக்கூடாது இல்லையா. மாமா அந்த வீட்டு வரைக்கும் வந்துட்டு போகட்டும்க்கா. அப்போதான் என் பாட்டியால நிம்மதியா இருக்க முடியும். சரி, அப்ப அவரும் கூட வரட்டும். இங்க பாரு, சங்கீதா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கா. எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் எடுக்க சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அப்படின்னா ஸ்டேஷன் வரைக்கும் நான் வர வேண்டியது இல்லைல்ல. ஆட்டோ வந்தா நீயும் மாமாவும் போய்ப்பீங்கல்ல.
இன்னும் பானு அக்கா வரல. நானும் வந்துட்டா பாட்டி இங்க தனியா இருப்பாங்கல்ல. ஐயோ அது வேண்டாம், இங்க இருந்து நாங்களே போய்க்கிறோம். ம், சரி. அப்போ நீங்க பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. நாம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம். நீ இன்னையிலிருந்து முத்துமணியா மாறணும்ல. மாறணும். இந்த சேர்ல உட்காருங்க. நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். சரிம்மா. வா. அங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணாவால அங்க நிரந்தரமா தங்க முடியுமாம்மா? ஏன்னா நான் அந்த ஊருக்கு போய் சில விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த வீட்டில் தங்கியிருக்கிற அந்த பொம்பளையை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அதாம்மா நான் கேட்டேன். அந்த அதிகாரம் சொத்து எல்லாமே பரம்பரை பரம்பரையா வந்ததே கிடையாதுங்க. ஏமாத்தி வாங்கினது. பல பேரோட கண்ணீரிலையும் சாபத்திலையும் வளர்ந்தவ தான் அந்த பத்மினி. அவளுக்கு முடிவு கிடைக்காம இருக்குமா என்ன? கிடைக்கும். தீமைங்கிற ஆலமரம் அங்க காஞ்சி போய் விழுந்ததும் அங்க நன்மைங்கிற ஆலமரம் மீண்டும் புதுசா வரும். உண்மையான வாரிசா இருக்கிற கிருஷ்ணா இந்து அந்த குடும்பத்தோட வாரிசா இங்க மறுபடியும் வருவா அப்படின்னு தான் நான் நம்புறேன். முத்துமணி எப்படி இருக்கான்னு நீயே பாரு. முத்துமணி எனக்கு பிடிச்சிருக்கு. யாருமே இல்லாத ஒரு அனாதை பொண்ணு. பாப்பா அம்மாவுக்கு அப்படி தோணினாலே போதும். இந்தா, இது உன் கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா தோணும். இதுல உனக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கு. தங்கறதுக்கான இடமும் சாப்பாடும் கிடைச்சிருச்சுன்னா நீ உன்னோட வேலையை ஆரம்பிக்கலாம். உயிரும் மானமும் ரொம்ப முக்கியமானது. ஏதாவது பிரச்சனைனா யூஸ் பண்றதுக்கு ஒரு கத்தியும் இந்த கவர்ல வச்சிருக்கேன். அவசியம் ஏற்பட்டா இதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சமும் யோசிக்காத. இல்ல, காட்ட வேண்டிய நேரத்துல இந்த கிருஷ்ணா கண்டிப்பா காட்டுவா. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த வேலையை பார்க்க போறேன். நீங்களும் சங்கீதாவும் கொடுத்த நம்பிக்கை தான் எனக்கு சக்தி. அது கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நாங்க உன் கூட தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாமா இருந்த எங்க அப்பாவை கொன்னவங்களோட நடக்கிற பிரச்சனை இது. எங்க உயிரை கொடுத்தாவது நாங்க உன்னை ஜெயிக்க வைப்போம் கிருஷ்ணா. வா. வாங்க, ட்ரெயினுக்கான நேரம் ஆச்சு. சரிம்மா, போலாம்.
சரவழி சரவழி சரவழி. கிருஷ்ணா, நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஆ சண்முக அண்ணா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. என்னம்மா இறங்கணுமா? ஆமா, நாங்க சரவழியில இறங்க போறோம். சரவழி சரவழி. இந்த வண்டி எப்போ திரும்ப வரும்? ஒரு 10 நிமிஷமா? திரும்ப போகணுமா? ஆமா, 2 பேரும் திரும்ப போகணும். சரி சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடுறோம். போலாம் போலாம், ரைட். அதோ அங்க இருக்காரு பாருங்க, அவர்தான் சண்முக அண்ணன். வணக்கம். டிராவலிங்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. இவங்க தான் கிருஷ்ணா, இவரு கிருஷ்ணாவோட மாமா. ஓ, சித்திரலேக்கா பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தா. உங்களுக்கு தமிழ் நல்லா பேச வருதே. நான் நல்லாவே பேசுவேங்க. வருஷக்கணக்கா நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. கவுண்டர் வீட்டில் இருக்கிற மற்ற வேலையாளங்களும் தமிழர்கள் தான். ஆரம்பத்துல இருந்தே கவுண்டருக்கு தமிழர்கள் மேல ஒரு ஈடுபாடு இருந்தது. அதனாலதான் என்னவோ கிருஷ்ணாவோட அம்மா ஒரு தமிழ்நாட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. நான் ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன், சரியா? என்ன இருந்தாலும் அங்க மொழி ஒரு பிரச்சனையே இருக்காது. கவுண்டரோட வீட்டில் இருக்க அந்த பொம்பளையை பற்றி நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அப்பாவி பொண்ணை சிங்கத்தோட குகைக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாப்பா அம்மா ஒரு பெண் சிங்கம் தான். கவுண்டர் வீடு சிங்கத்தோட கொகை. மற்றவங்க எல்லாருமே அந்த பொம்பளைக்கு பயந்து தான் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மாமா நீங்க கவலைப்படாதீங்க. நான் போக போறது என்னோட சொந்த வீட்டுக்கு தான். அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமே நாங்கள் அப்படித்தானம்மா நினச்சிட்டு போகணும். எங்கள் கிருஷ்ணாவை இனிமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். இல்ல, அவ பேர் கிருஷ்ணா இல்லையே. சித்திரலேக்கா கால் பண்ணப்ப இவங்களுடைய பேரு வேற ஏதோ சொன்னாங்களே. என்னது? முத்துமணி. முத்துமணி. முத்துமணிய கடவுள் காப்பாத்துவாரு. அப்படின்னா நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். இங்க பாருங்க, நாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பாப்பா அம்மாளுடைய ஆளுங்க பார்த்தாங்கன்னா எல்லா பிளானும் வீணா போயிடும். சரிதான். அப்படின்னா நீங்க கிருஷ்ணாவை இல்ல முத்துமணியை கூட்டிட்டு போங்க. நாங்க வந்த வண்டி உடனே திரும்பி வருமாமா, நாங்க அதுல போய்க்கிறோம். சரிம்மா. போலாமா? போயிட்டு வரோம். ஜாக்கிரதையா இருமா. பாட்டிக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் என்னை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணா நான் திரும்ப வந்துடுவேன். போயிட்டு வர சங்கீதா. ஆல் தி பெஸ்ட். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.